நம்ம கோவிலில் கொடுக்குற பிரசாதம் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, அந்த புளியோதரை பொடி ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்குங்க. அது கூடவே கொஞ்சம் 4 வரமிளகா சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் நம்ம வச்சுட்டு அதில் இந்த வறுத்து வச்சுருக்க எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு வரமிளகாய். நான் ஏன் ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன்னா, நான் ஏற்கனவே அந்த பொடியில் வந்து மிளகு, வரமிளகாலாம் வறுத்து சேர்த்துருக்கேன். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி எடுத்து அந்த வடிகட்டி ஊற்றிக்கணும். அது கூட சேர்த்துக்கணும் புளி கரைசலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இடையில விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இறக்கும் போது நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நல்லா ரசம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆறுன சாதத்தை கூட இந்த ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு.